வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாம்பே அல்வா ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கேன். உங்களுடைய இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் 1.25 கப் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு. 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். நான் நட்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலருக்காக கலர் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எலுமிச்சை சாறு விட போகிறோம். அதுக்காக எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கும். நம்மளுக்கு திரி திரியே இல்லாத மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க 1 கப் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு சர்க்கரை பாகு அது மாதிரிலாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அது சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சால் மட்டும் போதும். சர்க்கரை இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு இதில் ஆட் பண்ணிடலாம். இது எதுக்காகனா நம்ம சர்க்கரை கட்டியாக ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே கட்டியாக ஆகும்னே, அதுக்காக கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இது நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்தெல்லாம் ஆட் பண்ண வேணாம். நம்ம இதிலேயே போட்டு இது மாதிரி வேக வைக்கும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். இந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகப்படியான கலர் கொடுத்து நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நம்மளுக்கு இந்த இது உள்ள பேனில் ஒட்டாத மாதிரி வரணும். அது வரைக்கும் அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் அல்வா இது மாதிரி அந்த இதில் ஒட்டாமல் திரண்டு வரணும்.
அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த கடாயில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் வந்து எந்த பிளேட்டில் வந்து அந்த அல்வா வந்து போட போகணும் அதில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து ஒரு 1 hour அப்படியே வந்து வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு அல்வா வந்து செட் ஆகி வரும். நீங்கள் ஃப்ரீசர் அது மாதிரிலாம் எதுவுமே வைக்க வேணாம், வெளியில் வச்சாலே உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். 1 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது மாதிரி ஸ்கொயர்ஸ் ஷேப்பில் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.